Hi, வணக்கம். வெல்கம் டு 2-in-1 சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மஷ்ரூம் கிரேவி. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மஷ்ரூம் 250 கிராம்ஸ், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 400 கிராம், லவங்கப்பட்டை 2 பீஸ், பே லீஃப் 1 நம்பர், கிராம்பு 3 பீஸ், ஏலக்காய் 2 பீஸ், பட்டர் 1½ டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், Kashmiri Chilli Powder 3/4 டீஸ்பூன், Garam Masala 1/2 டீஸ்பூன், பொரிக்க தேவையான எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, Cashewnut பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன். பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வரமிளகாயும் தக்காளியும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில். அடுப்பில் பேனை ஹீட் பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், இலை, கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டை நல்லா இதோடு சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. எண்ணெய் மேலே தனியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்ட அப்புறம் தக்காளியும் வரமிளகாயும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க கிரேவியில். இப்போது 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. சைடில் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருக வைங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 கப் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சோண்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் போடுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுருங்க. போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் பவுடர் போட்டதுக்கப்புறம் மஷ்ரூமும் ஆனியனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கிரேவி நம்ம தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறோம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அது நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் மஷ்ரூமையும் இப்போ கிரேவியோடு ஆட் பண்ணுறோம். கிரேவியோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை அதில் போட்டுருங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. நம்ம சூடான சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எதுக்குமே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.